அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஜெய ஜீவங்கிற வார்த்தை இவ்வளோ காலமாக இப்போ அந்த வார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. அதாவது ஜெய ஜீவியம் என்று சொல்வது பாவத்தின் ஜெயம், சாபத்தின் ஜெயம், அக்கிரமத்தின் ஜெயம், இப்படி எல்லாத்துலேயும் ஜெயமிட்டு வாழ்வது தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. வெற்றியோடு வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனால் அந்த வார்த்தையை மறந்து போய் வேறு ஏதோ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் திரும்பமாக பல இடத்துக்கு நம்ம போவோம். கிறிஸ்துக்குள்ள ஜெய ஜீவியம் வாழும்பொழுது, ஜெயம்னு சொன்ன பாருங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை. ஜெய ஜீவம் என்னது? வெற்றியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. எதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்குமோ அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்வது ஜெய ஜீவியம். ஆகவே அதை நம்ம ஆரம்பிக்கும், அதாவது நம்ம ஜெய ஜீவன் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதுக்கு பல சோதனைகள் உண்டு. சாதாரணமாக முடியாது. ஜெய ஜீவம் என்று சொல்வது சாதாரண முடியாது. பல சோதனைகளை கடந்து தான் போகணும். இந்த நாட்களில் எப்படி நம் முன்னோர்கள், பரிசுத்தவான்கள், நம்முடைய ஆதி தகப்பன்மார் எப்படி அதை மேற்கொண்டு வந்தார்கள் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதனால் அவன் நீதிமான் எண்ணப்பட்டான். நல்லலையா, விசுவாசத்தினாலே நீதிமான் எண்ணப்பட்டான். ஏன்னா தேவன் போன்னு சொன்னோன்னு புறப்பட்டு போனான். யார்கிட்டையும் எந்த ஒரு கேள்வி கேட்காம போன்னு சொன்ன என்ன செய்தாரே, புறப்பட்டு போனார். மனைவிட்டையோ வேறு அந்த குடும்பத்திற்கு மற்றவங்க யார்கிட்டையோ அந்த ஒரு கேள்வி கேட்கல. ஆண்டு சொல்லாதான் விசுவாசம். தேசையும் நியத்தையும் தகப்பனை விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை காண்பிக்க தேசத்துக்கு போ சொன்ன உடனே அது புறப்பட்டு வந்தார். அல்லையா, அது ஒரு ஜெயம் எடுத்துட்டார். அதில் தோல்வி அடையலை. ஆண்டவர் சொன்னதுக்கு உடனே கீழ்படுத்திட்டார். ஆனால் அவருக்கு ஒரு சோதனை என்னன்னு கேட்டால், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை 25 வருஷத்துக்கு பிற்பாடு ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறந்த பிற்பாடு கிட்டத்தட்ட அவனுக்கு 13 வயசு ஆகும்போது ஆண்டு சொல்றார், நீ ஏகசூனும் நேசகுமாரனும் ஏகசூனும் வாசிங்க ஆதியாகம புஸ்தகம், அவனை கொண்டு போய் என்ன செய்யணும்? பலி செலுத்த வேணும். 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். தகனபலி. அப்ப விசுவாசத்துல வீரன், விசுவாசத்துல ஜெயம் பெற்றவன், விசுவாசத்துல நீதிமான் என்று பெயர் பெற்றவன். அல்லேலூயா. பாருங்க, கார்த்திக் டைம் போதுமா? உனக்கு 9 மணிக்கு வந்தது போதுமா? 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். 7:30, 8:30, 9, 2.5 மணி நேரம். 7:30, 8:30, ஒரு 1/2 மணி நேரம் பிந்தி வந்தால் பரவாயில்லை. சரி, 9 மணிக்கு வரீங்க, பக்கத்தில் இருக்கீங்களா? இன்னும் வருவாங்க, பரிசுத்தவான்கள் வருவாங்க. அப்போ இந்த காரியம் நடந்த பிற்பாடு, ஆபிரகாம் எந்த காரியம் நடந்த பிற்பாடு, ஆபிரகாம் பேர் சபையில் ஒரு தோப்பம் உண்டாக்கி சதாகாலம் உள்ள தேவனாய கர்த்தருடைய நாமத்தை விடுத்து தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தோட தேசத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான். அப்போ ஒரு தோப்பம் உண்டாக்கி ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். இந்த காரியம் நடந்த பிற்பாடு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தான். விசுவாச நீதிமான் என்று பெயர் பெற்றான். இந்த விசுவாசத்துக்கு ஒரு பரிச்சை வருது பாருங்க. அவருடைய விசுவாசத்துக்கு ஒரு பரிச்சை வருது. இந்த காரியம் நடந்தபோது தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்று அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசுக்குமானமான ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகனபடியாக பலியிடு. அல்லேலூயா. ஈசாக்கு விசுவாசத்தினாலே பெற்ற பிள்ளை, வாக்குத்தத்தின் பிள்ளை. ஈசாக்கு வாக்கு ஆண்டவர் சொன்னார், அடுத்த வருஷம் வரும்பொழுது உனக்கு குமாரன் பிறப்பான். அது வாக்குத்தத்தின் பிள்ளை, ஆனால் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட பிள்ளை. இப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த பிள்ளை கொண்டு போய் பலி செலுத்து. பார்த்தீங்களா, விசுவாசத்துக்கு எதிர்மறையாக ஒரு சோதனை வருது. அதை நம்ம எதை ஒரு வெற்றியில் வாழ்க்கை வாழ நினைக்கிறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ அதுக்கு சோதனை வரும். அதை நாம் மேற்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதான் ஜெயம் எடுப்பது. அதான் நம்ம வாழ்க்கையிலே ஜெய ஜீவன் சொல்லுது. ஆனால் ஆபிரகாம் அந்த விஷயத்தில் சோர்ந்து போகவில்லை, அறியப்பட்டு போகவில்லை. ஆண்டவர் சொன்னா என்ன சொல்றாரு? ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன்னேசுக்குமான். உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன்னேசுக்குமான். உன்னுடைய மகன் உன்னுடைய நேசுக்குமாரன் ஒரே மகன். தெளிவாக சொல்லிட்டார், கொண்டை பரிசலுக்கு. ஆக இந்த விஷயத்துல ஆபிரகாம் என்ன செய்யறாரு பாப்போம், வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலியில் கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்ததற்கு புறப்பட்டு போனார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அப்ப தேவன் எதை குறித்தாரோ, எங்க போக சொன்னாரோ, என்ன சொல்றார் ஆண்டவர்? உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு. அப்ப ஆபிரகாம் அதிகாலை எழும்பி கத்தி சொன்னார். இப்ப நம்ம ஒரு காரியம் இப்படி ஆண்டு சொல்லிட்டா நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், யோசிப்போம். ஆனா இவன் சொல்றான், குறித்த அதிகாலை இருட்டோடு எழுந்து வேலைக்காரை கூட்டிக் கொண்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு புறப்பட்டு போறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நம்புகிறோமோ அதற்கேற்ற பரீட்சை வரும் பொழுது பரீட்சையை மேற்கொள்ளணும். பரீட்சையை மேற்கொண்டாதான் ஜெயம். ஜெயம்னு சொல்லி சாதாரண வர்றதல்ல, நமக்கு வர எல்லா பரீட்சைகளையும் மேற்கொண்டாதான் ஜெயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவன் விசுவாசத்தில் நீதிமான். ஆண்டு சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தின் பிள்ளையை கொண்டு போய் உன் நேசுக்குமாரன் ஏகசுதனும், நீ நேசிக்கிற ஒரு குமாரன், ஒரே குமாரன், அவனோட பலி செலுத்து. ஆனால் எந்த விதத்திலையும் இந்த காரியத்தில் ஆபிரகாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பின்வாங்க இல்லை, அது செய்தான். அல்லேலூயா. உடனடியாக வேற யார்ட்டும் இப்போ நம்ம பாருங்க, நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது, இப்படிப்பட்ட சோதனை வரும்பொழுது நம்ம போய் பலட்ட ஆலோசனை கேட்போம். ஐயா எனக்கு இப்படி நடந்துருச்சே, ஆண்டு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. தன் மனைவிகிட்டையோ தன் வேலைக்காரர்கிட்டையோ அல்லது தன் மகனை பழி செலுத்த போகிற மகன்கிட்ட கூட ஆலோசனை கேட்கணும், சொல்லவும் இல்லை. அப்போதான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். மற்றவரோட ஆலோசனை கேட்கும் பொழுது, உங்களுக்கு காரியத்தை ஆண்டு வெளிப்படுத்த செய்யணும்னு சொல்லும்போது, நீங்கள் மற்றவரோட ஆலோசனை கேட்கும்போது அங்கே தேவ சித்தத்துக்கு விரோதமான ஆலோசனை வந்துடும். பிசாசு அதுக்குள்ளே பூந்து பல காரியங்களை செய்வான். ஆண்டு சொல்லிட்டாரா, ஆண்டு உங்களோட பேசிட்டாரா, நீங்கள் உடனே கீழ்ப்படிய வேண்டியது. அல்லேலூயா. சொன்ன உடனே கீழ்ப்படிய வேண்டியது. அதான் ஜெயம் எடுக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஜெயம் எடுக்க வேண்டும். அதுக்கு முதல் பகுதி ஆண்டு சொன்ன உடனே கீழ்ப்படியும். ரெண்டாவது, மற்றவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கறது அல்ல. நம்மகிட்ட பேசினவர் யார்? சர்வலும் நம்மை அழைத்த தேவன், ஆபிரகாமை அழைத்த தேவன். தேசத்திலும் இனத்திலும் ஜனத்திலிருந்து வேறு பேச்சு கொண்டு வந்து தேவனார் பேசுவார். அவர் பேசும் பொழுது இன்னொரு ஆள்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டோம்னு சொன்னால் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் அந்த ஆலோசனை நடக்கும். ரொம்ப எச்சரிக்கையாருன்னு கேட்டால், ஆண்டவங்கிட்ட ஒரு காரியத்தை பேசிட்டால் நீங்கள் உடனடியாக, நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், உடனடியாக கீழ்ப்படியும். அப்போ மறுநாள் காலையில் ஆண்டவர் அன்றைக்கி இரவு முடிஞ்சது.
அதிகாலை எழுந்து தன் கழுதை மேல் சேதம் கட்டி தன் வேலைக்கார 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன்படி கட்டைகளை பிடித்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு போனான். அல்லேலூயா. ஆண்டு என்ன சொன்னார்? நான் குறிக்கிற இடத்துல போய் அவனுக்கு தகன பலி எழுதி சொன்னார். அப்படிதான் சொன்னார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசும் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியாதேசத்துக்கு போய் அங்கே நான் உன் குறிக்கும் மலையில் ஒன்று மேல் அவனுக்கு தகனப்படியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அதுக்குண்டான ஆயத்தங்களை எல்லாம் தானாக தான் செய்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டு இப்படி சொல்லலையே, அப்படி சொல்லலையே, விறகு கொண்டு போக சொல்லல, விறகு பார்த்துக்க, அப்படி இல்லை. ஆண்டவர் காரியம் சொன்ன பிற்பாடு அதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். அதான் விசுவாசம். விசுவாசத்தை பரீட்சையை மேற்கொள்ளணும். ஆவரம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் சேதங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை குத்திக் கொண்டு தகனப்படி கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தன்னை குறித்து அப்போ இந்த பழி செலுத்துறதுக்கு என்ன தேவை என்பதை ஆபிரகாம் முன்னே பல இடத்துல பழி செலுத்திருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ தேவன் ஒரு காரியம் சொன்ன பிற்பாடு நீங்கள் அதுக்கு ஆயத்தமாகும். பல சாட்டு போக்குள்ள சொல்லிடக்கூடாது. மற்றவர்கள் போய் ஆலோசனை கட்டுறக்கூடாது. நீங்கள் சரி நானும் சரி அதுக்கு நாம தான் ஆயத்தப்படுத்தணும். யார்ட்டையும் ஆபிரகாம்கிட்ட யாரும் சொன்னாங்கன்னா விறகு எடுத்துக்கப்பா, வேலைக்காரரை குட்டிக்க, கழுதையை குட்டிக்க, எல்லாம் ஒரு இவ்வளவு அந்த விசுவாசின் பரீட்சையை எப்படி மேற்கொள்றாரு பாருங்க. 3ஆம் நாளே ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அல்லேலூயா. அப்போ 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் பிரயாணம். 3ஆம் நாளில் தான் ஆண்டவர் சொன்ன இடத்தை பார்க்கிறார். நல்லா கவனிங்க. உடனே செஞ்சால் செய்யலாம். ஆனால் 3 நாள் சொல்லும் பொழுது பல சிந்தனைகள், பல எண்ணங்கள் பின்வாங்கி போகிறதுக்கு உண்டான காரியங்கள் நடக்கும். ஆக ஜெய ஜீவியம் என்று சொல்வது எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் செய்து முடிப்பது. அல்லேலூயா. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதுக்கு வர்ற பரீட்சை தான். அதை மேற்கொள்வது தான் ஜெய ஜீவியம். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதற்கு விரோதமாக வர்ற பரீட்சை, அதை மேற்கொண்டு அதுதான் ஜெயம் என்று சொல்றது. ஜெய ஜீவம் சொன்னால் என்னன்னு கேட்டால், நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நம்புகிறோமோ அதற்கு வரமா ஒரு பரீட்சை வருது. அதை மேற்கொள்றது தான் ஜெயம். அதில் மூழ்கி போகிறது அல்ல. அப்போ இந்த ஆயத்தம் எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமே அவருக்கு தெரியும் பழி செலுத்துனா என்னன்னு தெரியும். விறகு தேவை, நெருப்பு தேவை, எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பொறுத்தவரையில் அவர் தன்னை அர்ப்பணித்தார், முற்றுமாக அர்ப்பணித்தார். ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படுத்திட்டார். ஏன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் ஈசா கொடுத்தார். இப்போ அதில் வர்ற பரீட்சையில் இப்போ பாருங்கள், நம்மகிட்ட ஆண்டவர் பணத்தை கொடுப்பார். பணத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். பணம் வர்றதுக்கு முன்னே என்ன செய்வோம்? பணம் வர்றதுக்கு முன்னே என்ன செய்வோம்? நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரணும். என்ன செய்வோம்? ஆண்டவர் பணத்தை கொடுத்தா நான் பாதி ஆண்டருக்கு தசமாக போட்டுருப்போம், பாதி அமௌண்ட்டை கொடுத்துருப்போம். இல்லாட்டி முதல்ல வேலைக்கு போகிறோம் என்ன சொல்லுவோம்? முதல் மாதம் சம்பளத்தை கொடுத்துருவோம்னு சொல்லுவோம். இப்படிலாம் தீர்மானம். ஆண்டவர் நல்ல வேலை கிடைச்சிட்டா வேலைக்கு போனால் முதல் மாதம் சம்பளம் நமக்கு தான் ஆண்டவர் வேணும் தீர்மானம் பண்ணுவோம். ஆனால் அது கைக்கு வரும்பொழுது மனசு இடம் கொடுக்காது, தோல்வி அடைஞ்சிடும். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறதா, 1 மாதம் சம்பளத்தை கொண்டு போய் கொடுக்குறதா அப்படின்னு நமக்கு சோறு வரும், தோல்வி அடைஞ்சிடும். அப்போ என்ன செய்யறது சொல்லுங்க பார்ப்போம். அங்கே நாம ஜெயத்தை இழக்கிறோம், ஜெய ஜீவத்தை வெற்றி பெற முடியாமல் போயிடுது. ஆண்டவர் சொல்லிட்டா மறுபேச்சு கடமையில்லை. நம்ம எந்த தீர்மானம் எடுக்கிறோமோ அதுக்கு நாம் உண்மையாக இருக்கணும், அதுக்கு நம்ம கிரயம் கொடுக்கணும். நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டால் அதுக்கு நாம கிரயம் கொடுக்கணும். அதுதான் ஜெய ஜீவம். ஆகவே இங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? அதுக்குண்டான எல்லாம் ஆயத்தத்தோடு போகிறார். தன் வேலைக்காரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றார். ஆபிரகாம் தகுந்தபடி கட்டையில் எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அல்லேலூயா. வேலைக்காரன் அங்கே நிப்பாட்டார். மலையை பார்த்தோன்னே நீங்கள் இங்கே இருங்க, நானும்
கழுதையெல்லாம் இங்கே இருக்கட்டும், நானும் மகனும் போயிட்டு வர சொல்லி மகன்கிட்ட ஒரு 13 வயசு பையன் அவன் தோளில் விறகெல்லாம் வச்சு நெருப்பு எடுத்துக்கிட்டாரு. 2 பேரும் போகிறாங்க. ஏன் வேலைக்காரரை கூட்டிகிட்டு போகல? அதான் சொன்னேன், ஆண்டவருக்கு நமக்கு இருக்க அந்த உடன்படிக்கையில் பொருத்தனையில் 3வது ஆளை சேர்த்தோம்னா அது நிச்சயமாக நமக்கு போராட்டத்தை உண்டாகும், பிரச்சனை உண்டாகும். ஆண்டவர் காரியத்தை சொல்லிட்டு நம்ம செய்து முடிக்கணும் முடிய இதில் 3வது ஆள் ஒரு ஆள் வந்தால் அதுக்கு தான் வேலைக்காரர் அங்கே நிப்பாட்டு போகிறோம். என்ன செய்வாங்க? அங்கே போயிட்டு வேலைக்காரங்க போயிருந்தா, ஐயோ ஆண்டவனே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா சொல்லி கத்தி ஒரு போராட்டம் பண்ணி தேவ சித்தத்துக்கு விரோதமாக போயிருப்பாங்க. அவன் ஆபிரகாம் அதான் பாருங்க, விசுவாசத்தில் நீதிமான் என்னப்பட்டான். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் சரியாக தெளிவோடு செய்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டு உங்களுக்கு காரியத்தை பேசிட்டால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டா அது ஜெயபெற வேணுமா இருந்தால் தெளிவாக இருக்கும். அவங்க சொன்னதுனால இவங்க சொன்னதுனால நான் செய்யணும் நடிச்சேன், செய்ய முடியாமல் போச்சு, இப்படிங்கிற காரியங்கள் இடையில வரக்கூடாது. நம்ம சபையில் இப்போ அவங்க இவங்க இல்லை, அமெரிக்காவில் இருக்காங்க. அந்த தம்பி வேலைக்கு போனார். வேலைக்கு போனோன்னே அவங்க என்ன தீர்மானம் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரியாது. அவங்க தீர்மானம் பண்ணியிருந்தாங்க, வேலைக்கு போனால் முதல் மாதம் சம்பளம், கடைசியில் இப்போ அமெரிக்காவில் இருக்குது, கடைசியில் பாதி சம்பளத்தை உணவு கொடுத்தாங்க. என்னென்னு கேட்டேன், என்னம்மா இது? இல்லை நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம். என்ன தீர்மானம் பண்ணிக்க? முதல் மாதம் சம்பளத்தை கொண்டாந்து கொடுப்பேன். சரி, முதல் மாதம் பாஸ்டர் 15ஆம் தேதிக்கு பிறகு தான் வேலைக்கு போகணும், பாதி சம்பளம். என்னது? 15ஆம் தேதிக்கு பிறகு தான் வேலைக்கு போகணும், பாதி சம்பளம்னு சொல்லி சரியாகுது. அவங்கள அதில் நம்ம தலையிடக்கூடாது, அவங்களுக்கும் ஆண்டருக்குள்ள பொறுத்தனை. இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவோம். ஆண்டோட காரியத்தை தயவு செய்து ஒரு பொருத்தனை பண்ணிட்டா அதான் ஜெய ஜீவியம். அல்லேலூயா. ஆண்டோட காரியத்தை சொல்லிட்டா அதை நிறைவேற்றுறதுக்கு எந்த கிரயமும் தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அதுதான் ஜெய ஜீவியம். உன் புத்திரனும் ஏகசூதனும் நேசுக்குமான ஈசாக்குன்னு பழிசொல் சொன்னோன்னு அதுக்கு கிரயம் கொடுக்குறார் பாருங்க. அப்போ என்ன கிரயம் கொடுக்குறார்? மனைவியிலையோ மற்றவங்கள்டையோ ஆலோசனை சொல்லவில்லை. 3 நாள் பிரயாணம், 3 நாள் பிரயாணம் போகும்போது எவ்வளோ அதிரியம் வந்திருக்கும், எவ்வளோ சோறு வந்திருக்கும், அதெல்லாம் தாங்கினார். கர்த்தர் சோதரம். எப்படியாலும் ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கணும், அதுதான் நோக்கம். ஆகவே ஆபிரகாமை தேவன் வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அப்போ நம்மளும் அப்படிதான். நான் வைராக்கியமாக இருந்தால், உண்மையாக இருந்தால், கடைசி என்ன நடந்துச்சு? அவன் கத்தி எடுத்து வெட்ட போகும் பொழுது ஆண்டு சொல்லிட்டார், ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையானு கைப்படாது. சத்தத்தை கேட்டதும் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆடு என்ன இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே கொம்பு சிக்கி நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே அந்த ஆட்டை எடுத்து பழி செலுத்தணும். ஏனென்றால் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. நாம் உண்மையாக இருந்தால் தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம இதில் தான் என்ன செய்யணும்னு கேட்டால் பல ஊடுருவுகள், பலருடைய ஆலோசனை, பலருடைய காரியத்தை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆண்டு இப்படிலாம் கேட்டார், இது ஆண்டு கேட்பாருங்களா? அப்போ 4 பேர் சொல்லுவாங்க, இல்லை ஆண்டு அப்படிலாம் செய்வாரா? கர்த்தர் சோதனம். ஆண்டு அப்படி கேட்பாரான்னு சொல்லுவோம். கேட்டார், ஆனால் அதை அவன் நிறைவேற்றினான். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் சோதனம். விசுவாசின் பரீட்சையை நாம் மேற்கொள்ளணும். அல்லேலூயா. எதை விசுவாசிக்கிறீங்களோ ஜெய ஜீவனோட என்னது? நீங்கள் எதை விசுவாசிக்கிறோ அதுக்கு ஒரு பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையை மேற்கொள்ளணும். அவள் பரீட்சை மேற்கொள்றது நான் எப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம கிரயம் கொடுக்கணும். விறகு கட்டி எடுத்துக்கிட்டாரு, நெருப்பு எடுத்துக்கிட்டாரு, கழுதையை கூட்டிக்கிட்டாரு, வேலைக்காரனை கூட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் அவர் செய்கிறார். 3 நாள் பிரயாணம், 3ஆம் நாள் போன பாடு அங்கே என்ன செய்யணும், இனி இவங்களை கூட்டு போகக்கூடாது, எல்லா காரியங்களும் தெளிவாக இருக்கிறார். நம்ம இதில் போட்டு பல குலப்படிகளை செய்து கடைசியில் ஆண்டவரையே நம்ம என்ன தடுமாற வச்சுருவோம். ஆண்டவர் என்ன செஞ்சிடும்? அவர் பொருத்தனை பண்ணால் செய், இல்லாட்டி பொருத்தனை பண்ணாதே. இப்படிதான் நாம ஜெயம் பெறணும். அதுதான் அந்த காலத்திலேயே சொன்னாங்க, ஜெய ஜீவியம். அல்லேலூயா.
நமக்கு வர எல்லா விசுவாசத்தின் பரீட்சையிலும் ஜெயம் பெறும். அதுக்கு எந்த கிரயமும் கொடுக்க நீங்கள் நானும் சரி ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த காரணம், தேவ அன்புக்கு விரோதமாக பரிச்சை வரும். நம்ம உண்மையிலே அன்பாக இருக்கிறோம், உண்மையை நேசிக்கிறோம், அந்த அன்புக்கு விரோதமான பரிச்சை வரும். 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26வது வாசி. இங்கே தாவீது யோனத்தான், சவுலுடைய மகன் யோனத்தான். சவுல் தாவீதை கொள்றதுக்கு பல முயற்சி செய்தார். அப்படி செய்யும் போதெல்லாம் யோனத்தான் தாவீதோடு உடனாக இருந்து தாவீதை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவங்க அப்பா போடுற திட்டத்தை எல்லாம் தாறுமாறாக்கி தாவீதுக்கு உதவி செய்து, இப்படி இவங்க 2 பேரும் ஆத்ம நண்பர்களாய் ஒருவரோடு ஒருவர் ரொம்ப சிநேகித்து, தகப்பன் அப்படிலாம் அவனுக்கு விரோதமாக செய்கிறாரு, நீ கவனமாறு. அப்போ அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தன் சிநேகிதவன் சொல்லி தாவீதை காப்பாற்றி விடுறார். அப்போ இந்த அன்பு அவங்களுக்குள்ள ஒரு கணவன் மனைவி எப்படி நேசிப்பாங்களோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பு. அதான் சொல்கிறாரு இங்கே, என் சகோதரனாய் யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது, இஸ்ரேலின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாக இருந்தது, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டு என்று பாடினான். அல்லேலூயா. அப்போ இந்த சவுலும் அவருடைய குமாரனும் யுத்த காலத்தில் இருந்த பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்றார். அந்த அன்பு மாறாத அன்பு. அல்லேலூயா. வேதனைப்படுறார், துக்கப்படுறார், கண்ணீர் சிந்துறார். என் சகோதரனாய் யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய். பாருங்க, இவருடைய தகப்பன் தான் கர்த்தர் சவுல் தாவீதை கொல்வதற்கு பல முயற்சி எடுக்கிறார். எல்லாவற்றிலிருந்து தாவீதை காப்பாற்றினவர் சவுளுடைய குமாரன் யோனத்தான். அப்படி இருக்கையில் யுத்த காலத்தில் அவரே இறந்து போனார். ஆனாலும் நம்மளா என்ன சொல்லுவோம், அநியாயம் செஞ்சால் முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சுன்னு சொல்லுவோம். இல்லை, என்ன சொல்றாரு, பாராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்தாயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று என்று பாடினான். 2 பேரும் சொல்ற பாராக்கிரமசாலிகள். சவுல்ட மனதில் கொஞ்சமும் அந்த பாகுபாடு இருக்கையில் அவர் அன்பை தான் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. எனக்கு இவ்வளவு இன்பமாக இருந்தவனாச்சே, பாராக்கிரமசாலியாச்சே, 2 பேரும் இறந்து போனார்களே. நம்ம என்ன செய்வோம், அன்பு கண்டெல்லாம் தூர போயிடும், நம்ம சந்தோஷப்படுவோம். இவருக்கு இப்படி நடந்துருச்சா, என்னை இப்படி சொன்னதுனால தான் அவருக்கு இப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். ஆகவே நம்முடைய உண்மையான அன்புக்கு விரோதமாக காரியம் பொழுது அந்த அன்புக்கு ஒரு சோதனை வரும், அந்த பரீட்சை வரும். அதை மேற்கொள்ளும். நீ யாரை நேசிக்கிறீங்களோ, யார் மேல் அன்பு கூறுறீங்களோ, இயேசு, நம்முடைய சமய விசுவாசிகள், நம்முடைய குடும்பங்கள் நேசிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு விரோதமான பரீட்சை வரும். அந்த பரீட்சையை நீங்கள் மேற்கொள்ளணும். பரீட்சையில் தோந்து போகக்கூடாது, தூசி தரக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அந்த உண்மையான அன்பு பாதாளத்திலும் வலிதானதான். அப்போ தாவீதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பரீட்சை வந்துச்சு. என்னடா, தன்னை நேசித்த, தன்னை காப்பாற்றின சவுளுடைய குமாரன். சவுல் யாரு, தாவீதுக்கு எதிரி. ஆனால் அவனுடைய குமாரன் யாரு, மிகவும் நேசிக்கிறவன். மறந்து வந்தவன் அவர் வேதனைப்படுறார், துக்கப்படுறார். பாராக்கிரமசாலிகள் மடிந்து போனார்களே. நேசம் இவ்வளவு பெரியது, உன் சிநேகம் ஆச்சரியமா இருந்தது, இஸ்ரேல் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாக இருந்தது. அல்லேலூயா. புரியா? ஏதாவது
அந்த அன்பில் பாருங்க, கொஞ்சம் கூட களங்கம் இல்லாதபடி உண்மையாக இருக்கிறார், கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு ஆளை நேசித்தீங்கன்னா, அன்பு இருந்தால் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. சிலுவையில் மரணபடி இருந்தோம், இது வரைக்கும் சிலுவையில் அவங்களோட தப்பை கண்டு நீங்கள் விலகி போகிறதில்ல, அவங்களுடைய ஒரு குறையை கண்டு. இப்போ சவுல் கொலை செய்கிற தாவீதை கொலை செய்ய தான் சவுல் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை குறித்து தாவீது இங்கே பேசல. பராக்கிரமசாலிகளுக்கு இப்படிலாம் நடந்து போச்சு, அவன் பராக்கிரமசாலி தான் புகழ்றார். நம்முடைய அன்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம நேசிப்போம் எல்லாரையும். ஆனால் அவங்களோட ஒரு குறையை கண்ட ஒருபாடு, குற்றங்களை கண்ட ஒருபாடு நாம் தூசிக்கு தொடங்கிடுவோம், குறை சொல்ல தொடங்கிடுவோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை, அந்த அன்பை பாதுகாத்து கொண்டார், அதில் வந்த பரீட்சையை மேற்கொண்டார். மற்றவர்களை போல முடிஞ்சு போச்சு, என்னை கொலை செய்ய முயற்சிடும், அப்படியே தகப்பன் மோனு சேர்ந்து செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லுவீங்க. வா பாடுறார் கர்த்தர், என் சகோதரனா யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், உனக்காக நான் என்ன செய்கிறேன், வியாகுலப்படுகிறேன். நான் பேசாதீங்க, சத்தம் எனக்கு கேட்குது, தயவுசெய்து சொல்கிறேன். நீ எனக்கு வெகு இன்பமான இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது, இஸ்ரேல் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. எந்த சூழ்நிலையும் அந்த அன்புக்கு ஒரு களம் ஏற்படுத்தாதபடி அதை நிரூபிக்கிறார். என் எதிரியாக இருந்தாலும் என்னை கொண்டு போட அவன் முயற்சி பண்ணான், ஆனாலும் அவனுடைய அன்பு தான் பெறுது, அது உண்மையான அன்பு. அது பாராக்கிரமசாலியாக இருந்தவன் இறந்து போனார்களே. அப்போ நீங்கள் ஒருத்தரை நேசிக்கும் பொழுது, ஒருத்தர் மேலே அன்பு கொண்டீங்க, ஆண்டவரை இயேசுவை நேசிக்கிறோம், அதுக்கு தான் பரிச்சு வரும் பொழுது அதுக்கு நீங்கள் கிரயம் கொடுத்தாகும். இங்கே பாருங்கள், தாவீது கிரயம் கொடுக்குறார். துக்கம், வேதனை, கஷ்டம், பாரம் அதெல்லாம் விட்டு என்ன சொல்கிறாரு, உன் இன்பம் எவ்வளோ பெருசு, உன் அன்பு எவ்வளோ பெருசு, இன்பம் எவ்வளோ இன்பமானது, இஸ்ரேல் இன்பம் பார்க்கும் பெரிதானது. பராக்கிரமசாலி 2 பேர் இறந்து போனார்களே. அப்போ இயேசு மேலே நம்ம அன்பு கூறுறோம், இயேசுவை நேசிக்கிறோம், நம்முடைய சகோதரரை நேசிக்கிறோம், சபையில் மற்றவர்கள் நேசிக்கிறோம். அந்த அன்பு உண்மையா என்பதை நிரூபிக்கிறதுக்கு நமக்கு பரிச்சை வரும். உண்மையாக நேசிக்கிறோமா என்பதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வரும், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது. இங்கே தாவீது தோல்வி அடையக்கூடாது, இதுதான் ஜெயம் என்று சொல்லுவோம். தாவீது இந்த விஷயத்திலே ஜெயம் எடுத்தார். நான் உண்மையாய் உங்களை நேசித்தேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நம்ம ஏன் நம்புகிறோம், ஜெபிக்கிறோம், ஒரு சில காரியம் நடக்க இல்லை, நான் அன்பு தணிந்து போயிடும், குறைஞ்சி போயிடும். இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறோமே, இவ்வளோ காலம் ஜெபிக்கிறோமே, ஏன் ஆண்டவருக்கு எனக்கு பதில் கொடுக்கல? அதுதான் வேணுங்கிறது. முடிவு குறைந்த நிலையிலே போனே ரசிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் கைவிடுறதும் இல்லை. நம்ம ஜெபத்தை கேட்கிறார், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். நிச்சயம் அவர் கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுன்னு சொல்லியிருக்கிறார். இதை உலகத்தின் முடிவு சகல நாட்டு உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். தாய் கற்பை தெரிந்து கொண்டதும் தாங்கினேன், சுமந்தேன், ஏந்தினேன்னு சொல்லியிருக்கிறார். கைவிடுதல்ல. அந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்வோம், உடனே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா பார்த்தீங்களா, அந்த பரீட்சையில் நம்ம தோல்வி அடைவோம். அந்த அன்பின் பரீட்சையில் நம்ம தோல்வி அடைகிறோம். அதில் ஜெயம் பெறணும். என்னதான் நடந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என்னதான் நடந்தாலும் சரி, இன்னும் நான் என்ன கீழே போனாலும் சரி, நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது செய்வாங்க. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவர் காரியம் சொல்லிட்டார், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. நடக்கும். நடக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கும். நடக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கு. நிச்சயம் ஆண்டவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. செய்யும் வரைக்கும் கைவிடவே மாட்டார். ஆகவே
மிகவும் நேசித்த, அவர் சொல்றாரு, ஸ்திரீகளின் அன்பை பார்க்கிறோம். இந்த அன்பு அவ்வளோ இதாக இருந்துச்சு, பெரிதாக இருந்துச்சு, அவ்வளோ நேசித்த, ஆனால் நீ இறந்து போயிட்டே. அப்போ அந்த சூழ்நிலையில் நம்மளோட மனசில் என்ன வருங்கிறத கொஞ்சம் யோசிங்க. அந்த கசப்பு வரும், அந்த கோபம் வரும், அவங்க செய்த தீமை நமக்கு மனசில் வரும். ஆனால் இவர் அதை ஒன்றுமே அதை பற்றி இல்லை, அவங்க நேசத்துக்கு தான், அவங்களோட அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நம்ம என்ன சரி சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய எண்ணத்துக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய ஆலோசனைக்கு மாறான ஏதாவது சொல்லிட்டு அவங்க என்ன செய்றீங்க? உடனே தூசிக்கிறீங்க, குறை சொல்றீங்க, அது எப்படி என்ன சொல்லலாம், அது எப்படி இப்படி சொல்லலாம்? ஆனா அப்ப எங்க போச்சு அன்பு? எங்க போச்சு? போச்சு, ஜெயம் போயிடுச்சு. அவர் நல்லவராகவே இருக்கிறார், இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். முடிவு கடைசி வரைக்கும் நான் வைராக்கிறேன். ஆண்டவர் நல்லவர் என்பது எந்த ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு நடக்காதனால நல்லவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என் காரியம் நடக்காதனால கர்த்தர் சோத்திரம் ஆண்டவர் நல்லது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம தான் அந்த அன்பின் பரீட்சையில் தோர்ந்து போயிடுறோம். அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவனில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, இயேசுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு ஒரு காரியம் நடக்காதனால ஆண்டு அன்பு இருந்தால், இப்போ அன்பாக இருந்தால் ஆண்டு இப்படிலாம் செய்வாரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் சொல் பிரியமானவர்களே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேலை வரக்குள்ள அவர் செய்வார், அவருடைய நேரம் வரக்குள்ள அவர் செய்வார். எனக்கு நடக்காதனால கர்த்தர் உண்மை இல்லை, அவர் அன்பு இல்லை, என் மேலே பாசமாக இல்லை. இது மனித இயல்பு, சாதாரணம். நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், நம்ம அதிலிருந்து தெய்வீகத்துக்கு வந்துட்டோம். மனித இயல்புலேருந்து நீங்களும் நானும் தெய்வத்துக்கு வந்துட்டோம். இப்போ போயிட்டு நாம் என்ன சொல்லக்கூடாது, ஆண்டு அன்பாக இருந்தால் எனக்கு இப்படியே நடக்குமே, ஆண்டு அன்பே இல்லை மேலே, இதை நேசிக்கிறாரா எனக்கு தெரியல. இல்லை இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுன்னு ஒரு மாற்றமாக நீங்கள் சோறு கடன் கொடுக்காதீங்க. அவர் ஒரு நாள் மாறுற தேவன் அல்ல, மனம் மாற மனிதன் அல்ல. அவர் மாற மாட்டார். சொன்னது செய்யும் மூலம் அவர் என்ன செய்ய விட்டார்? நம்ம கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், உங்களுக்கு காரியத்தை சொல்லிட்டார், அதை செய்து முடிப்பார். ஆகவே தேவன் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரே? விட மாட்டாரே. ஆக அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளும்? ஒரு காரியத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்குறோம், ஆண்டு ரொம்ப அன்பாக இருக்கிறோம், அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். ஆண்டு ஒரு காரியத்தை கேட்குறேன், அது நடக்க இல்லை. அது உண்மையான அன்பு பொறுமையாக இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். படிக்கிறோமே நல்லா. உண்மையான அன்பு இயேசு மேலே நாம் வைத்ததோம்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை. அப்போ சகிக்கணும், அதான் கிரயம் கொடுக்குறதுன்னு சொல்லுது. என் ஆண்டவரை நேசிக்கிறேன், என் ஆண்டவர் அன்பு கொடுக்குறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கையில் இதுக்கு ஆபிரகாம் போல விசுவாசத்துக்கு எப்படி கிரயம் கொடுத்தது போல நமக்கு கொஞ்சம் தாங்க எடுக்கும், மன தாங்க எடுக்கும், கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் கிரயமாக கொடுக்குறோம். ஆண்டவரே, நானும் மனிதன் தானையா, சீக்கிரம் செய்ய ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே, கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீரே. அதை விட்டுட்டு உடனே ஆண்டவர் இப்படி செய்த ஆண்டவர் அன்பில்லான்னு பேரக்கூடாது. நீங்கள் சொன்னதுனால ஆண்டவர் அன்பாகவும், நீங்கள் சொன்னால ஆண்டவர் அன்பில்லான்னு அப்படி இல்லை. அவர் இருக்கிறவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர். நல்லையா. அவர் நேசிக்கிற அவர்கள் எதுவும் மாற்றம் இல்லை. நம்மள குறைய வச்சுக்கிட்டு ஆண்டவரில் குறையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஆகவே ஜெயம் பெறணும், வெற்றி பெறணும். அவர் சொன்னதை செய்வார். என் ஆண்டவர் உண்மையில்லவர், அவர் மாற மாட்டார். செய்ய மாட்டாருங்கிற ஒரு சரித்திரம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய மாட்டாருங்கிற ஒரு காரியம் கிடையவே கிடையாது. என் ஜெபத்துக்கு பதில் இல்லைங்கிற ஒரு காரியம் இல்லவே இல்லை, நம்முடைய சரித்திரத்தை இல்லை. ஒருவேளை நாம் ஜெபிக்கிற காரியம் நம்மை பாதிக்குமானால் ஆண்டவர் விட்டுருவார், செய்ய மாட்டார்.
நம்ம பிள்ளைய தான் ஒரு காரியம் கேட்குது, அது பிள்ளைகளை பாதிக்க சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? செய்வோமா? செய்ய மாட்டோம் இல்லையா? அதுதான் ஆண்டவர், அதான் அன்பு. பாதிக்கிற காரியத்தை செய்ய மாட்டோம். இப்போ நம்ம என்ன நினச்சிடும்? ஆண்டவர் இல்லை. ஆகவே என்றைக்கு நம்மளை கரம் பிடிச்சாரோ கடைசி வரை நடத்துவார். அல்லேலூயா. என்றைக்கு நம்ம தெரிந்து கொண்டாரோ உங்களை கடைசி வரை நடத்துகிறார். இதனோடமா என் வாழ்க்கையில் பல சோதனைகள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதி. ஆனால் ஆண்டவர் கைவிடுது. மனுஷர் கைவிட்டது உண்டு, உறவினர் கைவிட்டது உண்டு, ஆனால் ஆண்டவர் அப்படியே தான் இருக்கிறார். அதுதான் நான் இதை எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்துட்டேன். என் ஆண்டவர் அன்பில் இருந்து நான் கொஞ்சம் கூட விலகி போகவில்லை. அவர் அன்பாக இருக்கிறார், நானும் அன்பாகவே இருக்கிறேன். அதுதான் ஜெயம். இதுக்கு இந்த கிரயம் கொடுக்குற பாருங்க, இதுதான் அந்த காலங்கள். பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். நம்ம தாங்க முடியாது, இன்னைக்கு நடக்கலையே, நாளைக்கு நடக்கலையே, எப்போ ஒரு ஆண்டவரை, இதெல்லாம் கிரயம் கொடுக்குறது, கிரயம் செலுத்துறது. பொறுமையாக இருக்கணும், சொன்னதை செய்யும் அளவு காத்திருக்கணும். மலையா கத்த சொன்னதை செய்யும் அளவு நம்ம கைவிட மாட்டோம். அடுத்து மூன்றாவது காரியம், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாசம். தேவ அன்புக்கு விரோதமாய் நமக்கு காரியம், நம்ம உண்மையான நேசிக்கிறோம், மற்றவரை நேசிக்கிறோம். நீங்கள் ஒரு குடும்பத்தை நேசிக்கிறீங்க, ஒருத்தர் நேசிக்கிறீங்க, அதுக்கு எதிர்மறையான காரியம் வந்தாலும் நீங்கள் மாறக்கூடாது. நான் சொல்லியிருந்தேன். அந்த ஜெயம் எடுக்கிற என்ன காரியம்னு கேட்டால், ஒருவேளை நீங்கள் ரொம்ப நம்புறீங்க, ஒருத்தரை அன்பு கூறுறீங்க, அதுக்கு எதிர்மறையாய் அவங்க நடந்தாலும் கூட நீ மாறக்கூடாது. தான் இருக்குது, நான் மாறக்கூடாது. நம்ம மாறிட்டு சொல்கிற ஆண்டு அவங்க அப்படி செஞ்சால் அப்படி இல்லை. அதான் ஆண்டு சொல்கிறார், என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன். கற்பாறையில் ஒரு முகத்தை வரைஞ்சா அதை கொதிக்கிற எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெருப்பை கொண்டு கொட்டினாலும் சரி, அது அப்படி தான் இருக்கும். என்ன சோதனை இருந்தால். அப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு கூறும் பொழுது, விசுவாசம் நம்பும் பொழுது, உங்கள் சகோதரன் நம்பும் பொழுது, சகோதரி நம்பும் பொழுது, குடும்பத்தார் நம்பும் பொழுது, இயேசுவை நேசிக்கும் பொழுது, அதுக்கு எதிர்மறையான காரியம் வரும் பொழுது நீங்கள் மாறாதீங்க. நீங்கள் அப்படி இருங்க, நான் அன்பாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், தாவீது என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? பலசாலிகள் பராக்கிரமசாலி மாட்டு போனார்கள். அவரோட அன்பை குறித்து தான் சொல்கிறார். அவருடைய என்னை கொலை செய்ய வந்தானே, என்னை குற்றம் வந்தானே, என்னை இப்படிலாம் சத்துல இப்படி என்னை பகைத்தானே, எந்த ஒரு காரணம் இல்லாமல் என்னை கொலை செய்யறதுக்கு பலமுறை முயற்சித்தான்னு சொல்லி பகையை சொல்லல, அந்த அன்பை தான் அப்பயும் சொல்கிறார். அதுதான் ஜெயம். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு எதிரடியான காரியம் வரும்போது கூட உண்மையாக இருக்கும். நீங்கள் நான் மாறக்கூடாது, நீங்கள் மாறக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம மாறிடக்கூடாது. நம்ம மாறிட்டு என்ன சொல்லணும்னு கேட்டால் ஆண்டரை குறை சொல்லுவோம். சரி, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபின் புஸ்தகம் 11வது வாசி. யாக்கோபின் 5ஆம் அதிகாரம் 11வது வாசி. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலில் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. இதோ பொறுமையாக இருக்கிற பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் யோபை போல பொறுமைசாலி ஒருவர் இல்லையா? இந்த பொறுமைக்கு ஒரு பரிச்சை வரும். அல்லேலூயா. பொறுமைக்கு என்ன வரும்? பொறுமைக்கு என்ன வரும்? அப்போ யோபுக்கு வந்த எத்தனை சோதனை. பிள்ளைகள் போயிட்டாங்க, மனைவி இருக்கிறா, ஆனால் பிரயோஜனம் இல்லை, தூசித்து செத்து போன்னு சொல்லிட்டான். வேலைக்காரி எல்லாம் போயாச்சு, வயல்வெளியெல்லாம் போச்சு, ஆடு மாடு போச்சு, எல்லாம் போயிடுச்சு, சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் பொறுமையாக இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். அல்லேலூயா. இதே கண்கள்னாலே மாம்சம்லாம் அழுகி போச்சு, தோலெல்லாம் அழுகி போச்சு. அவர் பொறுமையாக இருக்கிறார். நான் நிச்சயமாக என் தேவனை காண்பேன். அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, இதே கண்களால் என் ஆண்டவரை பார்ப்பேன் என்கிற
பொறுமை. சொல்றாங்க, சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் சொல்றாங்க. சிநேகர்மார் வந்து சொல்றாங்க, நீ நீதிமானம் தான், உத்தமனா இருந்தா, சன்மானக்காரன் தான், உனக்கு இப்படி சம்பவிக்குமா, நீதிமானுக்கு சம்பவத்து உண்டா? அவனை ஆறுதல் சொல்ல வந்தேன்னு சொல்லி அவருக்கு வேதனை உண்டாக்குறாங்க. ஆனால் யோபு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சலிச்சு கொண்டது உண்மைதான். ஆனால் கடைசி வரையும் உண்மையாக இருந்தார். முடிவு என்னாச்சு? முடிவை தான் பார்க்கணும். அப்போ உங்களுடைய பொறுமை நீங்கள் சகித்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு செய்வார் ஆண்டவர், நாளைக்கு செய்வார், நாளைக்கு செய்வார். இந்த பொறுமைக்கு வர்ற பரீட்சையில் நீங்கள் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாள் 2 நாள் இருந்துட்டு, 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு, ஓ ஆண்டு என்ன செஞ்சுட்டான்னு சொல்லி ஆண்டை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன மாதிரி போயிடக்கூடாது. நம்ம எப்படி சொன்னாங்க? தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஆனால் யோபு அந்த இடத்துல பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாயே, கருத்தெடுத்து நன்மை பட்டு நாம் தீன்மையை அனுபவிக்க கூட. மனிதனை பாருங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அவருடைய பொறுமை வீண் போகவில்லை. அல்லேலூயா. அதான் ஜெயம் எடுத்துட்டார், அவர் ஜெயிச்சிட்டார். பொறுமைக்கு வந்த பரீட்சையிலே யோபு ஜெயித்தார். அல்லேலூயா. எல்லாரும் அவரை பற்றி குறை சொல்லியிருக்கலாம், குற்றம் சொல்லியிருக்கலாம். உண்மையாக இருந்தால் நடக்குமா? நீ பரிசுத்தவனாக நடக்குமா? நீதிமன்றத்துடைய சம்பவித்து உண்டா? ஆனால் யோபு அதெல்லாம் கவனிக்கலை. அவர் பேசாமல் இருக்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, என்னன்னு கேட்டா, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். எல்லா திருப்பிகளும் ஏழாவது வாசி. யோபோடு பேசின பின்பு எலிப்பாசை நோக்கி, நிதானமாய் பேசவில்லையே. நம்ம சொல்லுவோம், நிதானம் கட்டு போச்சு. பொறுமை போக நிதானம் போயிடும். அல்லேலூயா. நிதானமாய் பேசவில்லையே. நான் பாருங்க, அநேக தடங்களில் நிதானம் அப்படியே எல்லாம் போயிட்டு தாறுமாற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்து அழுவோம். ஒரு ஐயா வருவார் வீட்டுக்கு, திடீர்னு தாறுமாற பேசுவார். அப்புறம் வந்து, ஐயா என்னை மன்னிச்சு கொடுங்கய்யா, இந்த காணி ஜெபம் பண்ணுங்க. அவரும் பார்ப்பார், வீட்டுக்குள்ளே பார்ப்பார், தாறுமாற பேசுவார். திரும்ப கொஞ்ச நேரத்தை வந்து மன்னிச்சு கொடுங்கய்யா. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, யோபை போல பொறுமைசாலி இல்லை. அப்போ என்ன செஞ்சார் அவர்? இவ்வளவு பெரிய பரீட்சையிலையும் நிதானத்தை விட இல்லை. அல்லேலூயா. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நிதானமா இருக்கிறார். அதனால தான் ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, மற்ற சினைகளை பார்த்து, கர்த்தர் இந்த வார்த்தையோட யோபோடு பேசுகிற பின் கர்த்தர் தோமனையாக எலிப்பாசி நோக்கி, உன்மேல் என் 2 உன் சிநேகர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாக யோபு பேசுனது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? பொறுமைக்கு விரோதமாக பரீட்சை சோதனை வரும் பொழுது மிக 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 நிதானம் தேவை. அல்லேலூயா. நம்ம பொறுமையாக இருக்கும்போது வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருங்களேன், சண்டைக்காரங்கிட்ட போக மாட்டாங்க. பொறுமையாக இருங்க, உங்களை தான் வந்து குத்துவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நிதானம் நமக்கு தேவை. என்ன தேவை? புரியுதா? என்ன தேவை? நிதானம். எதை பேசணும், எதை பேசக்கூடாது. நானும் எவ்வளவோ பொறுமையாக போயிட்டு இருக்கிறேன். நான் எவ்வளோ துறக்காம தான். அப்போ யோபு ஜெயம் எடுத்துட்டார். கடைசி நடந்துச்சு, இழந்து போன அத்தனையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அல்லேலூயா. தன் மனைவி வந்து சேர்ந்தாங்க. இழந்து போன 10 பிள்ளைகள். யோபின் பிள்ளைகளை போல சௌந்தரியவான் ஒருவன் இருந்ததில்லை.
யோபின் குமாரத்தில் பெரிய சௌந்தரியவான்களாக மாறிட்டாங்க. அவங்களை விட்டு போன எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பொறுமையை அவர் கையாண்ட விதம். ஒரு அலையில சொல்லுமா, அலையிலையா உங்களை மாதிரி என்னது, உங்களை மாதிரி பொறுமையை கையாண்டு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு மனிதனுக்காக முடியுமா? நடத்தி காட்டுங்க. எதுக்கு இதில் எழுதப்பட்டிருக்கிறது? நீங்களும் நானும் கை கொள்ள முடியாது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய திரும்ப திரும்ப செய்த உங்களை குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவசரப்படுறாங்க, வாயை திறக்காதீங்க, பேசாமல் இருங்க பார்ப்போம். அவங்களே வந்து ஒரு நாள் வரும், செஞ்செல்லாம் தப்பு. என்ன அடைஞ்சு யோபு சிநேகிதர்கள் என்ன செய்தாங்க? போயிட்டு யோபுக்காக வேண்டி பழி செலுத்துறாங்க. பாப்படுறதுனா வாசிக்கமா தான். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவனை முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்திரனுக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்போ இவர்கள் போய் பழி செலுத்தாங்க, செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி பாவ அறிக்கை தப்பு செய்கிறாங்க. போய் பழி செலுத்துகிறாங்க. யோபு செய்கிறாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் யோபுட முன்னிலை பார்க்கிறோம், பின்னிலைமே ரெட்டிப்பாய் ஆசிரியத்தார். ரெட்டிப்பாய் ஆசிரியர் இதெல்லாம் இழந்தாரோ அது ரெட்டிப்பாய் கொடுத்தார். காரணம் என்னன்னு கேட்டால், அவருக்கு வந்த இந்த அதாவது பொறுமைக்கு விரோதமாக வந்த பரீட்சையிலே அவர் ஜெயம் எடுத்துட்டார். இதான் ஜெயஜீவன் சொல்ற. என்ன செய்தாரு? நம்ம என்ன சொல்றோம்? இவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்குது, வாரம் வாரம் பாச திட்டுறாரு, ஏதாவது ஒன்று சொல்றாரு. நான் யாருக்கு தெரியுமா? ஆனா யோபு அப்படி இல்லை. நிதானமா, இப்ப நிதானம் கட்டு போயிடாத. பொறுமைக்கு விரோதமா பரிச்சை வரும் பொழுது நிதானம் கெட்டு பேசுறாதீங்க, நிதானத்தை கடைபிடிங்க. நிச்சயமா நம்ம தான் சாதிக்க போறோம், நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. யோபு எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கொடுத்தார். ஏன் தன் மனைவி தூசிக்கும் பொழுது கூட ரொம்ப நிதானமா பேசுறாரு. அம்மா, நன்மையை பற்றி நாம் தீன்மை அனுபவிக்க கூடாதோ? நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே, அவளுக்கு நன்மை அல்லவா நாம் பெற்றோம், தீன்மை அனுபவிக்க கூடாது. பாரு, நமக்கு அந்த பொறுமை இல்லை. எவ்வளோ நன்மையில் அனுபவிக்கிறோம், எவ்வளோ நல்லது ஆண்டு செய்கிறாரு. ஆனால் அவர்கள் ஒரு தீமை வந்த பொண்ணு, தீமை ஆண்டுனால் அனுமதிக்கிறல, அது சாத்தான் தான் தீமை கொண்டு வந்தது. தேவன் அனுமதித்தார், மற்றபடி தீமையெல்லாம் செய்தது சாத்தான் தான். ஆனாலும் யோபு சொல்றார், கர்த்தர் நன்மை பெற்றனா சாத்தான சொல்லல, அது வாயிலிருந்து சாத்தாங்கிற வார்த்தை புறப்படல. கர்த்தருக்கு நன்மை பெற்றனா தீன்மை அனுபவிக்க கூடாதோ? என்ன மனுஷன் கர்த்தர் சொல்றார். பிரியமானவர்களே, ஜெபிப்போம். நம்மளும் இந்த இடத்துக்கு வரணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு வரணும். நீங்கள் எதுக்கோ காத்திருக்கிற, பொறுமையாக இருக்கிற, காரியம் நடக்கல, சோர்ந்து போகாதீங்க. கடைசி இருந்து உண்மையாக இருங்க. அதில் நீங்கள் ஜெயம் எடுக்கணும், அதில் தோல்வி அடைஞ்சிடாதீங்க. இடையில வந்து சொல்லுவாங்க, நீ என்ன முன்னாள் நாள் பொறுமையாக இருக்க, நீ அப்படி இருக்க, மற்றவங்க சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் ஆண்டு மேல் உண்மையாக இருங்க. பொறுத்தவன் பூமி ஆழ்வான். சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் ரெட்டிப்பாய் உங்களை ஆசிரியப்பார். அல்லேலூயா. ரெட்டிப்பாட பலனை கொடுப்பார். ஆகவே பொறுமையை நாம ஜெயிக்கணும். பொறுமைக்கு விரோதமாக வருகிறதான சோதனையை நாம ஜெயிக்கணும். அதான் ஜெய ஜீவன், ஜெயத்தோடு வாடுறது. அல்லேலூயா. கடைசியாக ரெண்டு வாசித்து முடிச்சிருவோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவானுக்கு வந்து ஒரு பரிச்சை என்னன்னு கேட்டால், எப்படி எண்ணில் யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதும் திராட்சம் குடியாதமோ வந்தார். அவன் அப்பம் சாப்பிட்றது இல்லை,
திராட்சை ரசம் குடிக்கிறது. அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கின்ற என்கிறீர்கள். என்ன சொன்னாங்களா யோவானை பார்த்து? கர்த்தர் சொல்றார், புசிக்கிறவன் நீ உனக்கு விருப்பம் தான் மாம்சம் புசியாதது குறை சொல்லாத. மன ஐயம் இல்லாமல் இருந்தால் நீ புசிக்கலாம். புசிக்கிறதுனால புசிக்காதனால ஒன்றும் இல்லை, தெளிவாக சொல்லுது. அப்போ யோவானை பொறுத்தளவில் அவன் என்ன செய்யல? யோவானு சொன்ன அப்பம் புசியாதனும் அவன் காட்டு தேனையும் வெட்டுக்கிளிகளையும் சாப்பிட்டான்னு சொல்லி வேறு சொல்லுது. அப்போ கடைசியில் ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க? அவன் பிசாசு பிடிச்சிருக்கு அவனுக்கு. ஏசன என்ன சொல்றாரு? மனுஷுக்குமான போஜனமான பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போதனை பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரனுக்கு பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றீர்கள். ஏசன அதெல்லாம் சாப்பிட்றாரு, இவர் பின்ன சொல்லி போஜன பிரியன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டு என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் போய் சாப்பிடுவோம், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, எல்லாம் பரிசுத்தமாகும். சாப்பிட்டாலும் குற்றோம், சாப்பிடாட்டே குற்றோம். சாப்பிட்டா போஜன பிரியன், சாப்பிடலன்னா பிசாசு பிடித்தவன். எப்படி மேற்கொள்றது? ஆண்டருக்கு வந்து சோதனை பாருங்க, யோவானுக்கு வந்து சோதனை பாருங்க. மனுஷுக்குமான போஜனமானும் பண்ணுகிறார் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போதனை பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷன் ஆயக்காரருக்கு பாவிகளுக்கும் சிநேகிதன். இவர் ஆயக்காரருக்கு பாவிகளுக்கு எல்லாம் இவர் தான் சிநேகிதன். இவர் எல்லாம் குடிக்கிறாரு, திராட்சை குடிக்கிறாரு, சாப்பிடுறாரு நல்லா. சரி, யோவான் அதெல்லாம் வந்து செய்யலப்பா, அப்படி சார் பிடிச்சிருக்கு, அது செய்யலை. இதுதான் மனிதனுடைய மனித இயல்பு. இதில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க. நீங்களாக எதை விரும்புகிறீங்களோ சாப்பிடுங்க, எதை விரும்புகிறீங்களோ விட்டுருங்க. மனுஷருக்காக வேண்டி நீங்கள் எதையும் செய்யாதீங்க. அதாவது மாம்சத்தின் இச்சையை தூண்டுகிற காரியம். இவன் இதை சாப்பிடல, அதை சாப்பிடல, அவன் அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். யோவான பிசாசு பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடாது, நீங்கள் சாப்பிட்டாலும் குறை சொல்லுவாங்க, சாப்பிடாட்டி குறை சொல்லுவாங்க. அப்போ இது நம்ம இந்த மாம்சத்தின் இச்சை, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, இதுக்கு விரோதமாக பறிச்சது. உங்களை குறை சொல்லுவாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு கதை சொன்னேன். அந்த கதை தெரிந்தானே எல்லாருக்கும்? என்னது? பாஸ்டர் எங்கள் சபையில் நடந்தது. பாஸ்டர் அம்மாவில் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. அவர் 5 வயசு பாப்பா அப்படியே இருந்துச்சான். பாஸ்டர் பண்ணி மாதிரி சாப்பிட கழிச்சான். எப்படி சாப்பிட செஞ்சான்? பாஸ்டருக்கு தூக்கி வர போட்டுச்சு. ஏன்னா அந்த பாப்பா வந்து நம்மளை பண்ணி மாதிரி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அதை கூப்பிட்டுருக்கேன், பாஸ்டர் வாமா, ஏம்மா அப்படி சொல்கிற? பண்ணி மாதிரி சாப்பிடு. இல்லை பாஸ்டர், நீங்கள் போன முறை வந்தீங்களா எங்கள் வீட்டு கூட்டத்துக்கு, நீ சாப்பிட்டு போன கூட எங்கள் அம்மா சொன்னிச்சு, பாஸ்டர் பார்த்து பண்ணி மாதிரி சாப்பிட்றாரு. சாப்பிட்டாலும் விட்டோம், சாப்பிட்டாட்டியும் தூக்காரி போட்டுச்சான் அவருக்கு. நம்மளை யாராவது சொல்கிறாங்களோ கற்று சோத்திரம். ஏசுனார் பாவம், அந்த யோவான் பாவம் பாருங்க. இவர் நமக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நமக்கானது அது சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டார். என்ன சொல்லிட்டாங்க? பரிசேனுக்கும் ஆயக்காரனும் தான் சிநேகிதனாகிட்டார். பாவம் யோவான் வந்து ஒரு பிரதிஷ்டையோட ஒரு தீர்மானத்தோட வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தீர்மானம் எடுக்கிறார். நல்லது, ஆண்டுக்காண்டி எதை தீர்மானம் பண்ணி அது உண்மையாரு அவர் இருக்கிறாரு, அவரை போய் சாப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் மத்தியில் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. யார் என்ன சொல்லுவாங்க தெரியும்? நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும், அதான் ஜெயம் பெறுறது. ஜெய வாழ்க்கை, ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்வுன்னு சொன்னால், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைன்னு சொன்னால், எடுத்த தீர்மானத்தில் யோபை போல, ஆபிரகாமை போல, தாவீதை போல அவங்க எடுத்த காரியத்தில் உண்மையாக இருந்தாங்க, வைராக்கியம் இருந்தாங்க, தீர்மானத்தை மாற்றக்கூடாது. இப்போ ஏசனர் வந்து இவங்க சொன்னதுக்காக வேண்டி இனிமேலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரா? யோவான் வந்து இவங்க சொன்னதுக்காண்டி இனிமேல் நான் வெட்டுக்களையும் தாண்டி சாப்பிட போகிறதில்ல, நல்லா கறி மாம்சம் சாப்பிட போய் சொல்லுவாரா? இல்லை.
அவங்க எதற்கு அதை என்ன தீர்மானத்தில் இருக்காங்களோ அதில் உண்மையாக இருக்காங்க. அல்லேலூயா. அதுக்கு விரோதமாக பாருங்கள், அவங்க எடுத்திருக்க தீர்மானத்துக்கு விரோதமாக பரிச்சை வரும்பொழுது கூட அவங்க சோர்ந்து போகையில் அவங்க உண்மையாக தான் இருக்காங்க. ஏசுனா சொன்னார், இனிமேல் கொண்டு நான் போஜனம் பண்ண மாட்டேன், கறி புசிக்க மாட்டேன் சாப்பிட்டு சொன்னாலும் இல்லை. மாத்தாள் வீட்டுக்கு போகிறாரு, மரியாதை வீட்டுக்கு போகிறாரு, ஆயக்கான் வீட்டுக்கு போகிறாரு, அங்கே கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு. இவங்க சொன்னதுனால பாருங்கள், அதுக்கு ஒரு பரீட்சை வருது. இப்படிலாம் சாப்பிடணும்னு ஒரு பரீட்சை வருது. இந்த பரீட்சையில் அவர் ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. ஆக மற்றவர்களுக்காக நீங்கள் எதையும் செய்யாதீங்க, நாம் எதையும் செய்யக்கூடாது. பிரியமானவர்கள், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டால் அதில் வைராக்கியம் அது உண்மையாக இருங்க. அல்லேலூயா. ஆகவே இன்னும் தொடர்ந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் படிப்போம். ஆரம்ப நாட்களில் பெந்தகோஸ்தேலில் இதை குறித்து வைராக்கியம் பேசுவாங்க, ஜெய ஜீவியம்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ அந்த இதே போயிடுச்சு, இந்த ஜெயஜீவங்கிற எண்ணமே போயிடுச்சு, சிந்தையை போயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்கேயாவது பிரசங்கத்தில் ஜெயஜீவங்கிற வார்த்தை வருதான்னு சொல்லி இல்லவே இல்லை. அதை பற்றி கவலை இல்லை. மிக 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 ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிக மிக முக்கியம் கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் நாம் ஜெயம் பெற்றே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதற்கு கிரயம் கொடுக்காம நடக்காது. அப்போ ஆண்டவர் இயேசுநாதர் ஒவ்வொரு வீட்டுக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா? ஆயக்கானுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதம் சொல்கிறார்கள். அவர் எவ்வளோ வேதனைப்பட்டார். ஆனாலும் அவர் எடுத்த தீர்மானத்தில் கடைசியாக உண்மையை திறந்தார். யோவானும் கடைசி இருந்தும் அவர் எடுத்த தீர்மானத்தில் உண்மையை திறந்தாங்க. கர்த்தர் ஆகவே தோல்வியடையில் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அல்லேலூயா. இப்போ நமக்கு வர சோதனையிலே நாம் ஜெயம் பெற்று, அதான் ஜெய ஜீவன் சொல்லுது. நம்ம எந்த காரியத்திலும் சரி வெற்றி பெறணும், அதிலிருந்து ஜெயம் பெற்று வரணும். தோல்வி அடைஞ்சு மற்றவங்க சொன்னதுக்காண்டி நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. என்னுடைய காரியத்தை நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை போடுவோம். சோத்திரம் ஆண்டவரே, நாட்கள் எங்களோடு பேசியிருக்கிறப்பா, ஜீவியம் என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் விசுவாசமா அதுக்கு விரோதமாய் பல போராட்டங்கள் வரும்பொழுது அதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதுதான் ஜெயஜீவம். அன்புக்கு விரோதமாக காரியங்கள் வரும்பொழுது நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதுதான் ஜெயஜீவம். பொறுமைக்கு விரோதமாக நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். அதுக்கு விரோதமான காரியம் வரும்பொழுது நாங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி யோபு நிலைத்தடிமார்களை அவர் நிதானமாய் பேசினார். அல்லேலூயா. நிதான இடத்தை விட்டு விடவில்லை. எல்லாரும் சோதனை பண்ணுவோமா? நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவரப்பா, என் தேவன் போதுமானவரையா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த காலைகளோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காண்டி எல்லாரும் கையெழுதி சொல்லுங்க. நன்றி அப்பா. ஒரு ஜெயம் வாழ்க்கை, ஜெயம் எடுத்த ஒரு வாழ்க்கை, ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோபை போல பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க. தாவீதை போல அன்புள்ளவராக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவே ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த காலை எங்களோடு பேசினீரே இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்கான கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி.